ரஜினியோட கனவை இவர் நனவாக்க போயிடுறாரு அப்படின்னா, ரஜினியோட கனவு வெறும் பகல் கனவு. அது ஒரு கோழையினுடைய கனவு, இயலாமை அது. அதை அதை நிறைவேற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நிறைவேற்றவும் முடியாது, நிறைவேற்ற வேண்டிய தேவையும் கிடையாது. தனுஷ் வந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு ஒரு சத்சங் நடத்தி இருக்காப்ல. என்ன, ஆனா அந்த சத்சங்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல். அது விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல். அது ஜோசப் விஜய் என்ற கிறிஸ்தவருக்கு எதிரான ஒரு இந்து அரசியல். இங்க இருக்கக்கூடிய விஜய், ஜோசப் விஜய், அவரு ஹீரோ இல்ல, அவர்தான் வில்லன். உண்மையான ஹீரோ யாருன்னா நான், இந்த தனுஷ். அது ஜெய்ஹிந்த் தனுஷ், ஓம் நமசிவாய தனுஷ். ஆனா இப்ப ஆஸ் ஆஃப் நவ் விஜய் போற போக்கு, இப்போ தனுஷ் போற போக்கு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அரசியல் களத்துக்குள்ள வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அரசியல் களம் சூடு பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இவர் நடிகர் தனுஷ் ரசிகர் மன்றத்துக்கு கொடியெல்லாம் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாரு. இதே போலதான் வந்து விஜயோ அவர் நட்பணி மன்றத்துக்கு கொடி அறிமுகப்படுத்தி அதை பின்பற்றி பண்ணாரு. அதே போலதான் இப்ப தனுஷ் வந்து அந்த முயற்சியை கையில எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு இருக்குதுப்பா. மாமனார் கனவை வந்து நனைவாக்கும் மருமகன் அப்படிங்கிற மாதிரியும் விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. மாமனாருடைய கனவு என்ன? அந்த பகல் கனவு. அந்த பகல் கனவை இவர் வந்து நினைவாக்க போறாராமா? ரஜினிகாந்த் வந்து அவர் ஒரு கோழைங்க. இது நம்ம முன்னாடியே இத நான் சொல்லியிருக்கிறேன். அது என்னுடைய ஆய்வு ரீதியாகவே அவருடைய படங்களையும் அவருடைய அரசியலையும் ஆராய்ந்து ஆங்கிலத்திலே நான் ஒரு நூலை எழுதியிருக்கிறேன். பாப்புலர் சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் இன் சவுத் இந்தியா, ரீ இமேஜினிங் எம்ஜிஆர் அண்ட் ரஜினிகாந்த் அப்படின்ட்டு, எம்ஜிஆர்ல இருந்து ரஜினிகாந்த் வரைக்கும் என்ன அரசியல் நடந்துச்சு, என்ன மாதிரியான திரை அரசியல் நடந்துச்சு அப்படின்றத ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறேன். அதனுடைய முடிவாகத்தான் சொன்னேன், ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கான ஆள் இல்ல, அவர் அரசியலா கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான் அவர் நடந்திருக்கு. அவரு வந்து அதிகபட்சமா போனா இந்த அரசியலை பற்றி பேசி இருக்கிறாரு. அந்த பேச்சுமே அவருடைய சினிமாவுடைய வியாபாரத்திற்கு உதவியாக, ஒரு பப்ளிசிட்டியாக, அப்படி அந்த அளவிற்கு மட்டும்தான் அந்த அரசியல் பயன்பட்டு இருக்கு. கடைசியா லாஸ்டா அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு அந்த உச்ச வரைக்குமே போயிட்டு அப்புறமா ஒரு கள நிலவரத்தை பார்த்துட்டு 10% 15% தான் சப்போர்ட் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து அப்படியே பின்வாங்கிட்டாரு பாத்தீங்களா? அதான் கோழைத்தனம் அப்படின்றது. விஜய் ஸ்டடி பண்ணும் போதும் ஐ எம் ஷியோர், எனக்கு நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் கோர் ரசிகர்கள் யாரு அப்படின்னா அந்த 10-15% தான். 13 to 15% இல்லையா? நம்ம 14% நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த 14% தான் இன்னைக்கு வரைக்குமே அவருக்கு பின்னாடி மிக உறுதியாக இருக்கிறாங்க. அந்த 14% தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் பின்வாங்கல, விஜய் பின்வாங்கல, ரஜினி ஆனா பின்வாங்கிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த 14% நான் 44% ஆக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டுதான் களத்துல இறங்குனாரு. அந்த மாதிரி சொல்லித்தான் ஸ்ட்ராட்டஜியை வகுத்தாங்க. அதுக்கேற்றது மாதிரி திட்டங்கள், பிரச்சாரங்கள், அந்த பேச்சுக்கள், அது எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு. கடைசியா ஒரு 35%ல வந்திருக்கு. அதாவது 21%, 21% மக்கள் விஜயினுடைய ஹார்ட்கோர் ரசிகர்கள் கிடையாது. ஆனா விஜய் மேல நம்பிக்கையோட ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ இத அவரால செய்ய முடிஞ்சிச்சு, ரஜினியால அதை செய்ய முடியல. ஓகே, இந்த டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கணும். அதனால ரஜினியோட கனவை இவர் நனவாக்க போயிடுறாரு அப்படின்னா, ரஜினியோட கனவு வெறும் பகல் கனவு. அது ஒரு கோழையினுடைய கனவு, இயலாமை அது. அதை நிறைவேற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நிறைவேற்றவும் முடியாது, நிறைவேற்ற வேண்டிய தேவையும் கிடையாது. அது வந்து மக்களுக்கான கனவு இல்லை. அவருக்கான கனவே அவர் வந்து இதை ஃபேஸ் பண்ண முடியாம ஒதுங்கி ஓடுன கோழை அவர். அதற்கும் இப்ப இவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சு வர்றாருன்னு வச்சுக்கிடுவோம். தனுஷ் அரசியலுக்கு வந்தா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு முன்னாடி, ஆனா அவர் வந்து சீரியஸா பிளான் பண்றாரு.
he is a serious contender in politics to விஜய். அப்படி அவரை தகவமைக்கிற இத போன காணொலியில நம்ம பேசணும். அவருடைய அந்த பேச்சவே எடுத்துக்கிட்டு எப்படி அவரு ஜோசப் விஜய் என்ற சினிமாவிலிருந்து மிக குறுகிய காலத்தில் கட்சியை ஆரம்பித்து, அரசியல் கட்சியை ஆரம்பித்து, ஆட்சியை பிடித்து முதலமைச்சரான ஜோசப் விஜய், அவருக்கு மாற்றா இவரை கட்ட அமைக்கிறார். இவர் தனிப்பட்ட அளவுலையும் சரி, அந்த இவருக்குரிய அந்த பிம்பம் அதுவும் சரி, அந்த தோற்றத்துல இருந்து நம்ம பாக்குறோம், அதை பத்தி பேசியிருக்கிறோம். தோற்றத்துல இருந்து அப்புறம் அவருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய ரசிகர்களை எப்படி அவரு பிரசன்ட் பண்றாரு, முன் நிறுத்த விரும்புறாரு அல்லது கட்ட அமைக்கிறாரு அப்படின்றது. அப்புறம் அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்ல, அப்புறம் அந்த ரசிகர்களுடைய செயல்பாடு, மன்றமாக அவர்களுடைய செயல்பாடு, மக்கள் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு இமேஜை கொண்டு போய் அவங்க முன்னிறுத்தணும் அப்படின்றது. அப்புறம் இவர் முன்வைக்கக்கூடிய அரசியல், அதனுடைய இலக்கு என்ன, இந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு கூட்டத்துல அவர் பேசின அந்த பேச்சு மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு ஒரு அருளுரை மாதிரி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அல்லது ஜகி வாசுதேவ் இவங்களுடைய ஒரு சத்சங், அவங்க எல்லாம் சத்சங் நடத்துவாங்க தெரியுமா, அந்த பக்த கோடிகள் எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே அந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துவாங்க, அப்புறம் ஒரு கலந்துரையாடல் இருக்கும். அந்த மாதிரியாக தனுஷ் அவருடைய ரசிகர்கள் எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு ஒரு சத்சங் நடத்தி இருக்காப்ல. என்ன, ஆனா அந்த சத்சங்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல். அது விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல். அது ஜோசப் விஜய் என்ற கிறிஸ்தவருக்கு எதிரான ஒரு இந்து அரசியல். அது அங்க மைனாரிட்டி அரசியலா இருக்கு விஜயனுடைய அரசியல். அவங்கள முன் வச்சு அப்படி அந்த மாதிரி பிரிச்சு அந்த டைகாட்டமைஸ் பண்ணி, போலரைஸ் பண்ணி, அதை வாக்குகளாக மாற்றுவது, அதற்கான செயல் திட்டத்தை நம்ம இங்க ஆல்ரெடி நம்ம பார்க்க முடியுது. அதை இதை தப்பு ரைட்டு அப்படின்ற ஏரியாவுக்குள்ளேயே நம்ம போகல. ஏன்னா பாக்குறவங்க நம்மள தப்பா புரிஞ்சுக்க கூடாது. பாடுறா இவன் கிறிஸ்டியன், அதனால ஜோசப் விஜய சப்போர்ட் பண்ணி இது தனுஷ விமர்சனம் பண்றான் அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ரூம் இருக்கு, அதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஆனா நம்ம அப்படி அந்த எண்ணத்துல அர்த்தத்துல நம்ம பண்ணல. நம்ம ஒரு அப்ஜெக்டிவா என்ன நடக்குது அப்படின்றத டீகோட் பண்ணி காட்டுறோம். தனுஷ் மற்ற நடிகர்கள் மாதிரி இல்ல. அவர் ஒரு டெஃபினட்டா ஒரு அஜெண்டாவோட வர்றாரு, ஒரு செயல் திட்டத்தோட வர்றாரு, ஒரு இலக்கோட வர்றாரு, ஒரு எதிரியோட வர்றாரு, அல்லது அந்த எதிரிய கட்ட அமைக்கிறார். ஆட்சியில் இருக்கக்கூடிய அவரு அந்த ஜோசப் விஜய ஒரு வில்லனாக மாற்றார். இவரை அதற்கு நேர் எதிர்முனையில் இருக்கக்கூடிய ஒரு சாந்த சுரூபியான, ஒரு ஜென்டில்மேனான ஒரு ஹீரோவாக, ஒரு பாசிட்டிவ் ரெடிமர், அதாவது எம்ஜிஆருடைய இமேஜ். அது புரியுதா? அதாவது தனுஷ் இப்ப முன்வைக்கக்கூடிய இமேஜ் மர்மயோகி எம்ஜிஆருடைய இமேஜ். உலகம் சுற்றும் வாலிபன், அது அவ்வளவு சரியா வராது. ஏன்னா அதுல உலகம் சுற்றும் வாலிபன்ல அவரு எம்ஜிஆர் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த எம்ஜிஆர் இல்ல, இவர் வைக்கிறது நாடோடி மன்னன் எம்ஜிஆர். அப்புறம் கடைசியா சொல்றாருன்னா எம்ஜிஆருடைய அந்த கடைசி படமான அந்த மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன், அந்த எம்ஜிஆர். இப்போ இப்படி இந்த ஒழுக்க சீலராக எம்ஜிஆர் வச்சு முன்னிறுத்தி இருப்பாங்க தெரியுமா. அதாவது ஹீஸ் a godown ஆஃப் ஆல் பாசிட்டிவ் வேல்யூஸ். கோடவுன் மாதிரி அப்படி எல்லா நல்ல ஒழுக்கங்களுடைய இருப்பிடம் அவரு. அந்த மாதிரியான அந்த பாரம்பரியத்துல நான் வர்றேன். அதாவது இவருமே எம்ஜிஆர் தான் சொல்றாரு, இந்த எம்ஜிஆருடைய பாரம்பரியத்துல நான் வர்றேன். விஜய் அவரு எம்ஜிஆருடைய பாரம்பரியம் தான் சொன்னாரு, அதை கவுண்டர் பண்றாரு இங்க. அதாவது விஜய் சொன்ன அந்த எம்ஜிஆர் வேற, இவர் சொல்ற எம்ஜிஆர் வேற. இங்க இருக்கக்கூடிய விஜய், ஜோசப் விஜய், அவரு ஹீரோ இல்ல, அவருதான் வில்லன். உண்மையான ஹீரோ யாருன்னா நான், இந்த தனுஷ். அது ஜெய் ஹிந்த் தனுஷ், ஓம் நமசிவாய தனுஷ். ஓகே, சோ அதனால தனுஷ் ஒரு டெஃபினட்டா ஒரு பொலிட்டிக்கல் பிளானோட வர்றாரு, செயல் திட்டத்தோட வர்றாரு, ஒரு கருத்தியலோட வர்றாரு. விஜய் இந்த கொள்கை தலைவர்கள்னு போற போக்குல ஒரு 5 பேரை அனௌன்ஸ் பண்ணி விட்டாரு தெரியுமா. இவர் அதையும் தாண்டி போறாப்ல ஒரு கருத்தியலை முன்வைக்கிறாரு.
அப்புறம் கொள்கை தலைவர்னு கட்சியெல்லாம் வரும்போது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு கொள்கையை முன் வச்சிருக்கிறாரு. அந்த விதத்துல தனுஷ வந்து அந்த அவருடைய அரசியல் பார்வை, அரசியல் அணுகுமுறையை நம்ம பாராட்டுறோம். கண்டிப்பா நான் பாராட்டுறேன். ஏன்னா வரும்போது இவ்வளவு நுணுக்கமா, அதுவுமே ஒரே ஒரு மீட்டிங்ல பேசின அந்த பேச்சுல இவ்வளவு தூரம் நம்மள புலம்ப விட்டுட்டாங்க பாத்தீங்களா தனுஷ். அதை அனலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்துல ஐ திங்க் வி நீட் டு அப்ரிஷியேட் தனுஷ் ஃபார் திஸ். ஓகே, அது ஒரு பக்கம். ஆனா இந்த தனுஷ் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அணுகுமுறையில சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு இப்ப அரசியலுக்குள்ள வந்தா அவரு விஜயை மாற்றுவாரா, விஜய்க்கு மாற்றாக அமைவாரா அப்படின்றது கேள்வி அவங்களுக்கு. கேள்வினா கேளுங்க, கேள்வி கேட்டீங்கன்னா அந்த விஜய முன்னிறுத்தி விஜய்க்கு எதிராகவோ எதிரியாக பிக்ஸ் பண்ணிக்கிட்டோ இப்ப தனுஷ் வராரு அப்படிங்கறத இப்ப சொல்லியிருக்கீங்கப்பா. இப்ப முதல் அரசியல் மீட்டிங்னே அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அரசியல் தான் நிறைய பேசியிருக்கிறாரு. அதுல வந்து ஒரு சர்ச்சையும் விமர்சனமும் வந்திருக்குதுப்பா. அதான் அந்த கால்ல விழுகிறது. இப்ப இதுக்கு முன்னாடி மூத்த தலைவர்களை யாராச்சும் பாக்குறப்போ கால்ல விழுகிறது அப்படிங்கிறது இருக்கும். அந்த தலைவர்கள் வந்து தடுக்கிற மாதிரி விழுகாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கண்டிக்கிற காட்சியெல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு அந்த குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாமே தனுஷ் கால்ல வந்து விழுகிறாங்க. அவர் வந்து தடுக்கல, அது என்கரேஜ் பண்ற மாதிரி தான் அவர் வந்து நடந்துகிட்டாரு. இப்போ இதே மாதிரி விஜய் அவரோட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கை கொடுக்க யாராச்சும் வந்தாங்கன்னா உடனே கை கொடுக்குறாரு. ஆனா தனுஷ் வந்து இந்த நிகழ்ச்சியில கையெல்லாம் வந்து கொடுக்கல. இவரு அதே மாதிரி கட்டி அணைப்பாரு, தோல் மேல கை போட்டுப்பாரு விஜய். அவர் வந்து ஒரு அரவணைக்கிறதுங்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும், ரசிக்கக்கூடியதா இருக்கும். ஆனா தனுஷ் வந்து அந்த மாதிரி எந்த விஷயங்களையும் பண்ணல. ஒரு நடிகரா இருந்தா எப்படி கால்ல விழுக வைக்கலாம், இது வந்து ஒரு நல்ல தலைவரா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம், கடுமையான விமர்சனங்களா வந்து பிரபலங்களா வச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. இந்த கால்ல விழுக வைக்கக்கூடிய கலாச்சாரம் அப்படிங்கிறத வந்து தனுஷ் பண்ணது அப்படிங்கிறது சர்ச்சையா இருக்குது. நம்ம இதுல சர்ச்சைக்கு உரியதா நான் பார்க்கல, உண்மையில நான் பார்க்கல. இப்ப ஏன்னா எனக்கு வயசாகிறது வரைக்கும், எங்க அம்மா உயிரோடு இருக்கிறது வரைக்குமே நான் வந்து எங்க அம்மாட்ட முட்டி போட்டு ஆசீர்வாதம் வாங்குவேன். இப்ப அம்மா இறந்த பிற்பாடு எங்க மூத்த அக்கா அவங்க இப்ப பார்த்துட்டு திரும்பி குட் பை சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னா அவங்கள்ட்ட முழங்கால்ல இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் வர்றேன். அப்ப எங்க சின்னம்மா இருந்தாங்க, அவங்கள்ட்ட வாங்குவேன். இப்ப இது சாதாரணமா ஒரு பாரம்பரியமா வரக்கூடிய குடும்பங்கள்ல நடக்கக்கூடியது. பெரியவங்கள்ட்ட அல்ல பெரியவங்க அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்றது. இப்ப நான் எங்களுடைய ஃபேமிலி குடும்பத்துல பாத்தீங்கன்னா முழங்கால்ல இருந்து ஆசீர்வாதம் வாங்குவோம், சிலுவை போட்டு ஆசீர்வாதம் இது பண்ணுவாங்க. அது இந்து குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இது எல்லாமே நம்ம பண்பாட்டுல நடக்கக்கூடியது. இதுல விகப்பமா, அதாவது தப்பா பாக்குறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கால்ல விழுகிறது அப்படின்றத குறையா சொல்றது இல்லை. இதுக்கும் பகுத்தறிவுக்கும் இதுக்கும் இந்த பெரியார் மண்ணு கிழிக்கிறது அது இதுன்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுல எல்லாம் நமக்கு உடன்பாடே கிடையாது. பெரியவங்களை மதிச்சு அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். அதை நான் தொடரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட பெரியவங்களே விழுகிறதுங்கிறது அது நல்ல விஷயமா இருக்காதுல்லப்பா. உங்களோட சின்ன பெரியவங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அடுத்து அதாவது இந்த கால்ல விழுகிறதுன்ற அந்த கலாச்சாரம் அப்படின்ட்டு நீங்க ஒட்டுமொத்தமா சொல்றீங்க இல்லையா, அதை நான் டிஸ்டிங்விஷ் பண்ண விரும்புறேன், அதை வேறுபடுத்தி காட்ட விரும்புறேன். இப்போ அதுல காலில் விழுகு பெரியவங்கள்ட்ட நம்ம அவங்க மதிச்சு காலில் விழுந்து காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அதுல அது தப்பாவெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அந்த அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்றது, பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றது. ஓகே. ஆனா இந்த அரசியல், அதுல அரசியல் படுத்துறாங்க பாத்தீங்களா, அது அந்த இதுக்கு படுறேன். அது வந்து நம்ம கவனமா பார்க்கணும், அது எச்சரிக்கையோட பார்க்கணும். இப்ப இந்த தனுஷ் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க நடந்தது பெரியவங்கள்ட்ட நான் சொன்ன அந்த ஆசீர்வாதம் இல்ல. இது வந்து அரசியல் காரணங்களுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட, டெலிபரேட்டா பிளான்ட் பண்ணப்பட்ட, ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து சொல்லி அனுப்பி விட்டு நடந்த இது. இது அரசியலுக்காக. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, திரும்பவும் இந்த தனுஷ் வந்து அவரு என்ன மாதிரியான ஒரு இமேஜை முன்னிறுத்த விரும்புறாரு அப்படின்றது. நான் சொன்னேன் இதுல விஜய்க்கு எதிராக இங்க ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும். அதானப்பா, அது ஃபுல்லாவே இருக்கு. அதுதான் அடி நீர் ஓட்டமா இருக்கு.
இங்க வந்து என்ன பண்றாருன்னா, அவரு ஒரு ஆன்மீக தலைவராக அவர் தன்னை வடிவமைக்கிறாரு. வெறுமனே அரசியல்வாதி கிடையாது. அவங்க மாமனார் சொல்லிக்கிட்டு திரிவாரு தெரியுமா? அந்த ஆன்மீக அரசியல்னு ஆமா. ரஜினிகாந்த் சொல்லிட்டு இருந்தாரு. ஆன்மீக அரசியல் அப்படின்ட்டு. அந்த ஆன்மீக அரசியல் தலைவராக இவர் தன்னை முன்னிறுத்த விரும்புறாரு. அப்படிதான் அவரை வந்து டிசைன் பண்றாரு. இது கேர்ஃபுல்லா அதை வந்து அப்படியே அந்த டெசிபர் பண்றது எப்படின்னா, நம்ம இந்த சிலை படிக்கிறதுக்கு அந்த சிற்பி வந்து இது பண்றாங்க இல்லையா, செதுக்குறாங்க இல்லையா, அப்படி இவரை வந்து செதுக்க பாக்குறாரு. ஒரு ஆன்மீக தலைவராக செதுக்குறாரு. அப்படி செதுக்குறதுல ஒரு அம்சம் தான் இப்படி வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்றது. காலில் விழுந்து அவரை தொட்டு கும்புறது அப்படின்றது. வழக்கமா நீங்க இந்த ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா அவங்கள வயசை பாக்குறது கிடையாது. இப்ப சங்கர மடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, காஞ்சி பெரியவரை பாக்குறீங்க அப்படின்னா, அவரை விட மூத்தவங்க கூட அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலும் அவர் தொட விட மாட்டார் யாரையும். தொட முடியாது. ஆனா அங்க பக்கத்துல இருந்து அவங்கள விழுந்து வணங்கி நமஸ்கரிக்கிறாங்க இல்லையா, அங்க வந்து வயசை நம்ம பாக்குறது இல்ல. அவங்களுடைய ஸ்டேட்டஸை நம்ம பாக்குறோம். அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படின்ற, அவங்க ஆன்மீகத்துல கரை கண்டவங்களா இருக்கிறாங்க, உச்சம் தொட்டவங்களா இருக்கிறாங்க, அல்லது ஆன்மீகவாதிகளாக இருக்கிறாங்க, அருளாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதுதான். இப்ப அதே மாதிரி நீங்க கிறிஸ்தவ இதுல எடுத்துக்கோங்க, இந்த பங்கு தந்தையர்கள்லாம் இருக்கிறாங்க. பங்கு தந்தை வந்து வயசுல சின்னவரா இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட வந்து நீங்க திருப்பலி முடிஞ்ச உடனே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறீங்களா? கிறிஸ்தவங்க வாங்குறாங்களா? பெரியவங்க கூட இன்னும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க இல்லையா? இப்ப அதான் அதனால நம்ம ஒருத்தருடைய வயசை நம்ம பாக்குறது இல்ல. ஆனா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம பாக்குறோம். அவங்க எதை ரெப்ரசன்ட் பண்றாங்க, யாருடைய இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஒரு அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு சங்கராச்சாரியர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல மடத்துல மட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மடத்துல இருக்கக்கூடிய துறவிகள் இருக்கிறாங்க. இப்போ ஆதீன ஆதீன கர்த்தாக்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க வயசை பாக்குறது கிடையாது. அவங்க வந்து ஆதீன கர்த்தரா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம். அவங்கள்ட்ட பணிஞ்சு அவங்களுடைய கால் தொட்டு நம்ம கும்பிடுறோம். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? ஏன்னா அவங்களுடைய கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. இப்போ அதுதான் அந்த மாதிரியான ஒரு இமேஜ இவரு நம்ம தனுஷ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாரு. ஏன்னா தனுஷுக்கு பின்னாடி அவர் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் ஒரு பின்னாடி இருக்க ஒரு 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 இமேஜ் ஒண்ணு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவரை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா காலித்தனம் பண்றது, பொம்பளை பிள்ளைங்களை விரட்டி விரட்டி காதலிக்கிறது, அவங்க பின்னாடியே போய் ஃபோர்ஸ் பண்ணி அந்த காதலிக்க காதலி அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறது. இந்த மாதிரி இது எல்லாமே அவருடைய படங்கள்ல ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்க்கலாம், நிறைய இருக்குது. இந்த படத்தையே எடுத்துக்கங்களேன், ஒய் திஸ் கொலவெறி பாட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் படிச்ச நாயே கிட்ட வராத அப்படின்ற பாட்டு, அந்த மாதிரி இது நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அவ்வளவு வல்கரா இருக்கும். அவ்வளவு ஜெண்டர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பெண்களை வெறுத்து ஒதுக்கக்கூடியதாக இருக்கும். அவங்கள வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர், ஆண்களுடைய ஆண்கள் துய்ப்பதற்காகவே இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில இண்டிபெண்டா எந்த டெசிஷனுமே எடுக்கக்கூடாது. பையன் ஆசைப்பட்டுட்டான்னா எஸ் சொல்லித்தான் ஆகணும் பொண்ணு அப்படின்றது மாதிரியானதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு வந்தவர். அது எல்லாமே அவருக்கு பின்னாடி இருக்கு. இப்ப அதெல்லாத்தையும் மாத்தணும். அதெல்லாம் நினைவுல இருந்து அப்புறப்படுத்திட்டு இவர் ஒரு புனிதராக உருவெடுக்கணும் அப்படின்ற அந்த முயற்சி தான். அதுலதான் இந்த இமேஜ், அவருடைய ட்ரெஸ்ஸே நீங்க பாத்தீங்களா, ஒரு பாஸ்டர் மாதிரி ஃபுல் ஒயிட்ல இருப்பாரு அவரு. ஆனா அந்த விருதுராட்சி கொட்டை எனக்கு காவிக்கு போகல அவரு, பாத்தீங்களா? அது அங்க அவரு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து இந்த காவி மயமாக்கப்பட்ட அல்ல இந்த பாஜக பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்க போன காணொலியில சொன்னீங்க. அப்படி எல்லாம் இல்ல. அவர் பாஜக எல்லாம் அவருக்கு பின்னாடி கிடையாது. அவராகவே இருக்கிறார், அவராகவே இயங்குறாரு. அது வந்து தூய்மையான வெள்ளையான வெள்ளந்தியான ஒரு ஆன்மீகம். அப்படி அந்த ஆன்மீகத்தை முன்னிறுத்தக்கூடிய ஆன்மீக தலைவராக அரசியல் களத்துக்குள்ள வரப்போறாரு தனுஷ் அடிகளார். சாரி, தனுஷ் நடிகர். அடிகளார் ஆட்டோமேட்டிக் அவரு. ஆனா அந்த மாதிரி தான் அவரு வந்து அவர் பேசினது இருக்கு. அடிகளார் ரேஞ்சில தான் அவர் பேசுறாரு.
இப்போ இதுதான்ப்பா அவருடைய அரசியல் அணுகுமுறை. அதுல கால்ல விழுந்தது அப்படின்றத நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். இது திட்டமிட்டு செய்தது. அத நம்ம கண்டிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. தட் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அத நீங்க கண்டிச்சு என்ன ஆகப்போகுது? இல்ல கண்டிச்சு இது இல்லப்பா. இப்போ விஜயகாந்த்லாம் கால்ல விழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடுமையா சொல்லியிருக்கிறாரு. முன்னாடி அறிவிப்புகள்லாம் குடுப்பாங்க. யாரும் கால்ல விழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஆனா இவரு கால்ல விழுகுறாங்க ஒரு பொது நிகழ்ச்சியில அப்படிங்கிறப்போ, ஆசீர்வாதங்கிறது வேற, இது மாரி அரசியல் நிகழ்வுல விழுகுறதுங்கிறது வேற தானப்பா. அதத்தான் இது அரசியலவே ஆன்மீக பாரம்பரியத்துக்குள்ள கொண்டு வர்றாருப்பா. அல்லது அந்த ஆன்மீக பாரம்பரியத்தை அரசியலுக்குள்ள கொண்டு வர்றாரு. ம். அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, அவங்களுடைய மாமனாருடைய ரஜினிகாந்துடைய அரசியல இவர் கனவு நிறைவேற்றாருன்ட்டு. இதெல்லாம் அந்த ஆஸ்பெக்ட் தான். அவர் சொன்ன அந்த ஆன்மீக அரசியல் அதுல ஒரு அம்சம் இது. இந்த கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, காலை தொட்டு கும்பிடுறது அப்படின்றது. அதனால அதுதான் போகுது. ஆனா இது அரசியல்ல எந்த அளவிற்கு லாங் டேர்ம் இதுல எடுபடும், அல்லது இவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக இமேஜ எப்படி அவரு ஒரு கிரியேட் பண்ணி அதை சஸ்டெயின் பண்ண போறாரு. அதுக்கு இப்ப நடந்தது இது மட்டும் பத்தாது. கால்ல விழுகிறது மட்டும் அவரை இதாகிறாரு. அவர் பேசின பேச்சு மட்டும் பத்தாது. அடுத்து என்ன மாதிரியான செயல் திட்டம் முன்வைக்க போறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன மாதிரியான படத்துல அவர் நடிக்க போறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லாம ஒரு திட்டமிட்டு செயல் திட்டத்தோட ஆக்கப்பூர்வமா நடிகர் தனுஷ் வராரு அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த ஆக்கப்பூர்வமான தனுஷனுடைய முன்னேற்பாடுகளை விஜயோட அரசியல் பாணியோட எடுபடுமாப்பா? அதாவது அவருடைய ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன். அவரு லாங் டேர்ம் பிளானோட வந்திருக்கிறாருப்பா. அது சிஸ்டமேட்டிக்கா பண்றாப்ல. ரொம்ப சீரியஸா பண்றாரு. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு கண்டிப்பா. எப்படி வியூக வகுப்பாளர்கள் விஜய்க்கு ஒரு வியூகத்தை வகுத்து கொடுத்து அதை செயல்படுத்தினாங்களோ, அந்த மாதிரி இவர் எனக்கு தெரியல. ஒருவேளை ஆல்ரெடி ஹி ஹேஸ் எ டீம் டு ஒர்க் ஃபார் ஹிம் அப்படின்னு தோணுது. இது தனுஷ் இந்த வியூக வகுப்பாளர்கள் அப்படி யாரையும் வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாரா அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் அந்த மீட்டிங்ல அவர் எப்படி அவர் பிரசன்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது இருக்குது இல்லையா? தட் இஸ் சம்திங் நோட் வர்த்தி. அதாவது கண்டிப்பாக இதை சீரியஸாக எடுத்து பார்க்கணும். அரசியல்ல ஆர்வம் உள்ளவங்க அது செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இது இருக்கு. இது அப்படியே மேலோட்டமா ரசிகர் மன்ற கூட்டம் அப்படின்ட்டு போயிட முடியாது. ஏன்னா தனுஷ் அதுல பேசும்போதுமே சொல்றாரு, இப்ப வழக்கமா அப்படி வந்துட்டு போனோம் அப்படின்னு எல்லாம் கிடையாது அப்படின்றாரு. அப்புறம் அவருக்கே உரிய அளவுல 2019லயோ 18லயோ நம்ம ஒண்ணு பண்ணணும் அப்படின்றாரு. இது மாதிரி அதாவது பாருங்க, இது 26. 2018லயோ 19லயோ ஒரு தடவை இது மாதிரி ரத்த தானம் பண்ணாங்களா? அதுக்கப்புறம் என்னையா பண்ணீங்க அப்படின்றத பேசல. அதனால என்ன சொல்றாருன்னா, முன்னாடியே நாங்க பண்ணிருக்கிறோம், அதனால இப்ப பண்றது கேள்வி கேட்காத அப்படின்ற அப்படி ஒரு இல்லாஜிக்கலா ஆனா லாஜிக் மாதிரி தெரிகிற ஒண்ண பேசுறாரு. இது எல்லாத்தையும் தான் நமக்கு கூட்டி கழிச்சு பார்க்கணும். ஒட்டு மொத்தமா சேர்த்து பார்க்கணும். அப்படி பார்க்கையில he has a strategy. ஓகே. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு தூரம் விஜயனுடைய அரசியலுக்கு இணையான அளவுக்கு வலுப்பெறும் அப்படின்றது. இது இந்த டிப்ரெஷன் மாதிரிப்பா. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. இது தாழ்வு மண்டலமாகணும், அப்புறம் புயலாக மாறணும், அப்புறம் பெரிய புயலாக மாறுறது, அது கரையை கடக்கிறது, கோட்டைக்கு வரைக்கும் போறது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல வரணும். ஓகே. இப்போ இனிஷியல் ஸ்டேஜ். ஆனா இது நிச்சயமா ஒரு ஃபேமான ஒரு ஒரு திசையை காட்டக்கூடியதாக இருக்கு. அடுத்து இந்த பக்கம் விஜயனுடைய அணுகுமுறையில பார்க்கும்போது அங்க நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு. அதாவது அவர் ஆட்சியை பிடிக்கிறது வரைக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் இருந்த விஜய் ஒரு விஜய். அங்க ஒரு ஒரு வெறித்தனமான விஜயை நம்ம பார்த்தோம். செம்ம ஒர்க்கு, அவ்வளவு வெரி டிட்டர்மின்டு விஜய். அப்புறம் இந்த ரிசல்ட் வந்துருச்சு பாத்தீங்களா, மே 4ஆம் தேதி. மே 4ஆம் தேதியில இருந்து அந்த 10ஆம் தேதி அவரு அந்த பதவி ஏற்ற இதுன்னு நினைக்கிறேன், அந்த டயத்துல இருந்தது. அப்புறம் அவர் பொறுப்பு 10ஆம் தேதி அவர் முதலமைச்சர் ஆன உடனே
அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அந்த இது 13ஆம் தேதி நடந்துச்சு, மே 13ஆம் தேதி. அந்த 3 நாள்ல நடந்த இது. அதுக்கப்புறம் வந்து கூட்டணி மந்திரி சபை அமைச்சரவை அமைச்சது. சாரி, அந்த கூட்டணி மந்திரி சபைக்கு வந்தது. அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து இந்த அதிமுகவில இருந்து வந்த அந்த எக்ஸோடஸ் அது அப்படியே இப்போ நிலை மாறி அப்படியே கடந்து வர்றாங்க இல்லையா, ஒருத்தரா வந்து சேர்ந்தது. அது அப்படியே இன்னைக்கு வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்குது பாருங்க. இப்போ இதுல எல்லாத்துலயுமே நீங்க பாருங்க, விஜயினுடைய அணுகுமுறையில தடுமாற்றம் இருக்கு, தன்னம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு அம்சம்தான் இன்றைக்கு பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, தலைமைச் செயலகத்தை மாத்துறது. தலைமைச் செயலகத்துல முதலமைச்சருடைய அலுவலகத்தை மாத்துறது. அதுக்கு முன்னாடி அவருடைய ஆஸ்தான ஜோசியருக்கு வந்து அரசு வேலை கொடுத்து அவரு பக்கத்துல உட்கார வச்சது, அந்த முயற்சி நடந்துச்சு இல்லையா, அது அந்த ஜோசியர்ன்றதுக்கு கொடுத்ததுன்றது நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்போ அடுத்தடுத்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்துலயுமே அவருடைய தன்னம்பிக்கை குறைவை நான் பாக்குறேன். அதாவது எப்படி எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, அவரு இந்த ஜோசியக்காரருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வச்சு நான் சொல்றேன். இந்த விஜய் வந்து முதல்ல ஸ்ட்ராட்டஜிஸ நம்பிக்கிட்டு இருந்தாரு கேம்பெயின் டயத்துல. அந்த விஜய் வேற. அங்க வந்து கான்பிடென்ட் விஜயை நம்ம பார்த்தோம். இப்ப முதல்வரான பிற்பாடு கான்பிடென்டான விஜய் நம்ம பார்க்க முடியல. அவரு ஜோசியக்காரரை ரொம்ப நம்பக்கூடியவரா இருக்கிறாரு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்புறது மாதிரி தெரியல. அதுக்கு உரிய அறிவார்ந்த விதத்துல செயல்பூர்வமாக தனக்கு வாக்களித்த மக்களினுடைய உளவியலை புரிந்து அதற்கேற்ற திட்டங்களை வடிவமைக்கணும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு விஜய பார்க்க முடியல. அவரு வந்து அந்த ஆட்சியில நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரக நிலைகள் தான் காரணம். மக்களை விட்டுட்டாங்க. ஓட்டு போட்டுட்டு ஆட்சிக்கு வந்த உடனே மக்களை விட்டாச்சு. இப்போ இந்த பதவியில இருந்து அதை தக்க வச்சுக்கிறது, நல்லபடியா ஆட்சியை கொடுக்கறது அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே கிரகங்களுக்கு போயிட்டாங்க. அங்கதான் இந்த ஜோசியக்காரருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இப்ப பாருங்க, இது அவருடைய அமைச்சரவை, அவருடைய ஆபீஸவே, முதலமைச்சருடைய அலுவலகத்தவே இடம் மாற்றக்கூடிய நிலைக்கு போயிருக்கு அப்படின்றது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. அது ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. விஜய் இந்த மாதிரி அவருடைய தன்னம்பிக்கையை குறைய விட்டுருக்க கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இது இந்த பக்கம் எப்படி போகுது, ஓகே, தனுஷ் இப்ப உள்ள இறங்கி வர்றாரு அப்படின்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்? அவர் வந்து எகிரி அடிக்க போறாரா, இல்ல இந்த மாதிரி இது மாதிரி இப்ப இது வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா, நம்ம துறவி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கல குருஜி, அந்த மாதிரி குருஜி மாதிரியே அப்படியே போயிட்டு வேற ஏதாவது என்ன பண்ண போறாரா என்னன்னு நமக்கு தெரியல. அவருடைய அதான் அரசியல் களத்துக்குள்ள வரட்டும், அவரு அணுகுமுறையை நம்ம பார்ப்போம். விஜயினுடைய அணுகுமுறை எப்படி இருக்க போகுது இப்போ போற ட்ரெண்ட் படி பார்த்தோம்னா அது அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இல்ல, வலு சேர்க்கக்கூடியதாக இல்ல. விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் ஒருவேளை அதை மாத்திடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு செய்யக்கூடிய ஆள் தான், நமக்கு தெரியல. ஆனா இப்போ ஆஸ் ஆஃப் நவ் விஜய் போற போக்கு, இப்போ தனுஷ் போற போக்கு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அரசியல் களத்துக்குள்ள வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அரசியல் களம் சூடு பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது.